அனைவருக்கும் காலை வணக்கம். இது புரட்சி தலைவருடைய 37வது எபிசோடு, 37வது வீடியோ. அதாவது புரட்சி தலைவர் எல்லாருக்கும் தான தர்மமாக அள்ளி வழங்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு சிலர் சொல்றாங்க, என்ன சார் நீங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது சில பேர் உங்களை ஏமாத்திடுறாங்களே அப்படின்றாங்க. அப்ப புரட்சி தலைவர் சொல்றாரு, அதாவது அவங்க ஏமாத்தணும்னா கூட என்கிட்ட வர்றாங்க, என்னை நம்பி வந்துட்டாங்க. என்னை நம்பி வந்தவங்கள நான் எப்படி வெறுங்கையோடு அனுப்ப முடியும்? அப்போ அவங்க ஒரு சிலருக்கு நான் பணம் கொடுத்து தான் அனுப்புகிறேன். உண்மையில அவங்க என்னை ஏமாத்துறாங்க, அதனால ஒன்றும் கிடையாது. என்னை ஏமாத்துறதுனால ஒன்றும் கிடையாது. அதே நேரத்தில் சில பேர் என்னை ஏமாத்துறாங்கன்னு இது தெரிஞ்சு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கேன் பாருங்க. அப்போ நல்ல டிசர்விங் கேண்டிடேட்டு கூட யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கூட சில நேரங்களில் கொடுக்க முடியாமல் போயிடுது. ஏன்னா நம்மளை யாரும் ஏமாத்திடக்கூடாது அப்படின்ற சூழ்நிலையில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறோம் பாருங்க, ஜாக்கிரதையாக இருக்கோம் பாருங்க. உங்ககிட்ட வர்றவங்ககிட்ட ஏமாந்துடக்கூடாது. அவங்க என்னதான் அழுது கண்ணீர் வடித்தாலும் தரையில் விழுந்து புரண்டாலும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நம்ம நினச்சி சில நேரங்களில் ரொம்ப விவரமாக இருக்கும்போது விவரமாக நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது உண்மையிலே அவங்க ஜென்யூன் கேஸ், அவங்களுக்கு நம்ம உதவ வேண்டியது இருக்குது. அதனால் என்னை ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க உண்மையிலேயே உதவி சேர வேண்டியவங்களுக்கு அந்த உதவி சேராமல் தடுத்துடுறாங்க அப்படின்றார் புரட்சி தலைவர். பாருங்கள், அதுலேயும் அவ்வளோ வருத்தம் பாருங்கள். ரைட். இப்போ 1962 புரட்சி தலைவர் அந்த நம்ம ஔவையார் படத்தில் ஔவையாரை நடித்தாங்க. யார்? இந்த அம்மா கேபிஎஸ் சுந்தராம்பாள். கேபிஎஸ் சுந்தராம்பாள் ஔவையார் படத்தில் ஔவையாரை நடித்தாங்க. ஜெமினி எஸ்.எஸ். வாசனுடைய படம். அந்த படத்துக்கு ஔவையாரை நடிக்கிறதுக்கு 1 கோடி வாங்கினாங்க அப்பயே. எப்படி பாருங்க, அப்பயே 1 லட்சம் வாங்கினாங்க. 1 லட்சம். ஒரு லட்சம்னா அந்த காலத்தில் 1962 பாருங்க எவ்வளோ பெரிய பணம். 40-50களில் 1 லட்சம்னா அவ்வளோ பெரிய பணம். எஸ்.எஸ். வாசன் கொடுத்துருக்காரு. கொடுத்து படத்தை எடுத்தாரு. பணம் செம்ம ஹிட்டு. இந்த கேபிஎஸ் சுந்தராம்பாள் தீவிரமான காங்கிரஸ் பக்தர். இவங்க 1962 ஒரு சினிமா தேட்டர் திறக்கிறாங்க. அந்த சினிமா தேட்டரை திறந்து வச்சது புரட்சி தலைவர் தான். அந்த தேட்டரில் புரட்சி தலைவர் கதவை சினிமா தேட்டரை திறந்து வைக்கிறாரு. நம்முடைய புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா புத்துவிளக்கு ஏற்றுறாங்க. எப்படி பாருங்க, அவ்வளோ பெரிய அம்மா 1 லட்சம் படத்துக்கு வாங்கினவங்க எந்த முருகை படத்துலேயும் ஔவையாரா வந்துடுவாங்க. அவங்க பாட்டு இல்லாமல் எந்த முருகை படமும் இருக்காது. சூப்பராக இருக்கும். அவங்களுடைய அப்படியே உச்ச ஸ்தாயில பாடுவாங்க. அவங்களுக்கிட்டே ஒரு ரசிகர்கள் இருப்பாங்க. அவங்க பாருங்க புரட்சி தலைவரை வச்சு தேட்டரை திறந்துருக்காங்க பாருங்க. அதெல்லாம் ஒரு இது. அதே மாதிரி 1973 இதே வீணை படம் எடுக்கிறாரு புரட்சி தலைவர். எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும், இதே வீணை காஷ்மீர்ல எடுக்கிறாங்க, ஜம்மு காஷ்மீர்ல. அப்போ பார்டரில் உள்ள தமிழர்கள், இந்திக்காரங்க பூரா, மிலிட்ரிக்காரங்க பூரா புரட்சி தலைவர்கிட்ட நண்பராயிட்டாங்க. புரட்சி தலைவர் அவங்களுக்கெல்லாம் நிறைய செஞ்சுருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவங்களுக்கெல்லாம் நிறைய ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கி கொண்டு போய் கொடுக்க, அவங்களுக்கு ஒரு பணத்தை மிலிட்ரி பீப்புள் வெல்ஃபேர் ஃபண்டுன்ற மாதிரி நல்லா உதவி மாதிரி ஒரு இதெல்லாம் புரட்சி தலைவர் செஞ்சுட்டாரு. நிறைய செஞ்சுட்டாரு. அப்படி செஞ்சப்ப நிறைய பேர் புரட்சி தலைவர்கிட்ட நல்லா டெய்லி பழகிறாங்களா, டெய்லி ஷூட்டிங் வர வேண்டியது, உங்களை பழக வேண்டியது. அப்போ சில பேர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி தலைவரே, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போனீங்கன்னா திருச்சியில் எங்கள் வீட்டில் இருக்காங்க, புதுக்கோட்டையில் எங்கள் வீட்டில் இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க, விழுப்புரத்தில் இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டு அட்ரஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பாருங்கள், வேற ஆளுன்னு என்ன பண்ணுவாங்க, அதை வாங்கி ஷூட்டிங் முடிஞ்ச உடனே கிழிச்சு போட்டுருவாங்க. அவன் வீட்டுக்கு எதுக்கடா நம்ம போனோம்னு. புரட்சி தலைவர் ஒவ்வொரு ஏரியாவுக்கு வரும்போதும் எந்தெந்த மிலிட்ரி மேன் எந்தெந்த அட்ரஸ் கொடுத்தாங்களோ அந்த வீட்டுக்கெல்லாம் போய், அம்மா உங்கள் மகனை பார்த்தோம், உங்கள் வீட்டுக்காரை பார்த்தோம், நல்லா இருக்காரு, உங்களை கேட்டதா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு பணம் உதவி. எப்படி பாருங்க, அதுதான் தலைவர். ஒரு சின்ன கடுகளவு கூட அவர் விட மாட்டார். அதாவது புரட்சி தலைவரோட நீங்கள் கூட இருக்கணும்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அவர் ஒரு நெருப்பு மாதிரி. அதாவது தலைவரே அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப தோல்ல போய் கையப்பற்ற முடியாது. தலைவா அப்படின்னு நீங்கள் தூரத்துலையும் போயிட முடியாது. தூரமாக போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்களை விட்டுருவார். அப்படியே தலைவர் பக்கத்துலேயே இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், அவருக்கேற்ற விசுவாசியாக இருக்கணும், அவருக்கேற்ற அவர் பல்ஸு, அவருடைய நாடி துடிப்பை கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் அவர் சிறந்த நண்பன்.
இல்லைன்னா போடான்னு பற்றி விட்டுருவார் அவர் அவருடைய ஸ்டைலே வேற. சரி, இப்போ வந்து திரைப்படம் பூராமே அப்போ வந்து சென்சார் போர்டுக்கு போகுது. சென்சார் போர்டில் போய் தான் திரைப்படங்கள்லாம் தணிக்கை பண்ணி படத்தை வெளியே விடுறாங்க. அவங்க வந்து சினிமாவுக்கு வந்து எப்போ வெளியே விடுறது, எந்த சீனை கட் பண்ணணும், படமா என்ன படம்னு அவங்க தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அப்போ அந்த திரைப்பட இதில் இருக்கிற ஒரு ஆள் வந்து ஒரு அதிகாரி வந்து இந்த மாதிரி நம்ம ஃபிலிம் ரோல்லாம் பார்த்து திரும்பி கொடுத்த ஒரு நம்ம புரட்சி தலைவர்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, சார் அந்த அதிகாரி வந்து இந்த மாதிரி அடுத்த தலைவர் நடிக்கிற படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அவர் கேட்டார் அப்படின்னு. புரட்சி தலைவர் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு பேசாமல் இருக்காரு. படமும் அடுத்த படம் நடந்துருச்சு. இப்போ இந்த நண்பர் கேட்குறாரு, தலைவர் இந்த மாதிரி அந்த அதிகாரி கேட்டாரு, சென்ட்ரல் சென்சார் போர்டு மெம்பர் கேட்டாரு இந்த மாதிரி அவருக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னப்ப அந்த அவர் புரட்சி தலைவர் சொல்கிறாரு, நல்லா பாருங்க, அந்த அதிகாரி வந்து சென்ட்ரல் போர்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பளம் எல்லாமே அவருக்கு கிடைக்குது. இப்போ இங்கே வந்து நான் வந்து உங்களை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு சீனுக்கு நான் கூப்பிடுறேன். நீங்கள் எல்லாமே சினிமாவை நம்பி இருக்கிற ஆளுங்க. சினிமாவை நம்பி இருக்கிறவே வேற எங்கே போக முடியும்? சினிமாவை தான் நம்பி இருக்க முடியும். அவன் அரசு ஊழியத்துக்கு போக முடியாது. அந்த அரசாங்கத்துலேயும் சம்பளம் வாங்கிட்டு இங்கே சினிமாலையும் நடித்து சம்பளம் வாங்கணும்னா அது கொடுக்கக்கூடாதுப்பா. நியாயமாக யாருக்கு சேரணுமோ சினிமாவை சார்ந்தவர்களை தான் நடிக்க வைக்கணும், வேற யாரும் நடிக்க வைக்கக்கூடாது. எப்படி பாருங்க, அவன் தான் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கிறான் இல்லையா? அவனுக்கு ஒரு படத்துக்கு கொடுத்தோம்னா அவர் வந்து அடுத்த தடவை நம்மளுக்கு சாதகமாக நம்மளுக்கு ஃபேவராக படத்தெல்லாம் நம்மளுக்கு வெளியிட்டு கொடுப்பாரு. அதெல்லாம் வேணாம், நத்திங் டூயிங் ஆஃப் தட் சால் அப்படின்ட்டாரு. அதான் புரட்சி தலைவர். செய்கிறவனுக்கு செய்வார், செய்யாதவனுக்கு துளி கூட செய்ய முடியாதுன்றவார். ரைட்டு. இப்போ வந்து புரட்சி தலைவர் வந்து ஆரம்ப கட்டத்தில் அவர் வந்து லாய்ட்ஸ் ரோட்ல, அதாவது திமுகவில் இருக்கார் புரட்சி தலைவர். முதல்ல காங்கிரஸ்ல இருந்தார், அப்புறம் திமுக வந்துட்டார். சிவாஜி கணேசன் வந்து முதல்ல திமுக இருந்தார், அப்புறமேட்டு காங்கிரஸுக்கு போயிட்டார். சிவாஜி கணேசன் வந்து ஒரு தடவை திருப்பதிக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தார்ல, அதுலேருந்து அவர் வந்து திமுகவுடைய எதிர்ப்பு கொள்கையை செயல்பட்டுட்டாரு, கடவுளை கும்பிட்டாரு, கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளதுதான் திமுக, இவர் அதை எதிர்த்து போயிட்டாரு அப்படின்றதுனால அவரே தன்னை விலக்கிட்டு நேர காங்கிரஸ்ல போய் சேர்ந்துட்டாரு. புரட்சி தலைவர் என்ன பண்ணிட்டாரு, அண்ணாவோட உள்ள பரிச்சயத்தினால, அண்ணா மேல உள்ள அபிப்பிராயத்தினால திமுகவில் வந்து சேர்ந்துட்டாரு. இப்போ திமுகவில் சேர்ந்துட்டாருன்னா திமுகவில் ராமன் ஒருத்தர் இருக்காரு, விபி ராமன் ஒருத்தர் இருக்காரு. இந்த ராமன்றவர் யாருன்னா இவர் ஒரு திமுக காரு, எம்ஜிஆரை விட ஒரு 20 வயசு கம்மியானவர்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராமன்றவர் யாருன்னா வெங்கட்ராமன் ஒருத்தர் இருக்கார். வெங்கட்ராமன் ஒருத்தர், அவர் வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜு. அந்த வெங்கட்ராமனுடைய மகன் தான் இந்த ராமன். இந்த ராமனுடைய மகன் தான் யாருன்னா மோகன் ராமன். இப்போ கூட ஒரு பொண்ணு குண்டா நடிக்க, சமந்தா படத்துலாம் குண்டா சிவப்பா ஒரு பொண்ணு காமெடி மாதிரி வரும். நம்ம இவர் காமெடியெல்லாம் அவரெல்லாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, நல்லா கிண்டல் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு ஜாலியாக இருக்கும். அந்த பொண்ணோட அப்பா தான் மோகன் ராமன். அவர் சொன்னது தான் இது. அந்த மோகன் ராமன் அவங்க அப்பா தான் திமுகவில் இருக்காரு. திமுகவில் இருக்காருன்னா அண்ணாவுக்கு ரொம்ப நெருங்கினவராக இருக்காரு. இப்போ புரட்சி தலைவரும் அந்த திமுகவில் இருக்காரு. இப்போ ஒரு நாள் புரட்சி தலைவர் வந்து வீடு பார்க்குறத கேள்விப்பட்ட உடனே அந்த ராமன்றவர் சொல்கிறாரு, லாய்ட்ஸ் ரோட்டில் நீங்கள் எங்கள் வீடு இருக்குது, எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு வந்து ஃப்ரீ சும்மா இருக்குது, அந்த வீட்டுக்கு நீங்கள் குடிவாங்க அப்படின்றாரு. யார்? இந்த ராமன்றவர் வந்து அவரை புரட்சி தலைவரை அவர் கூப்பிடுறாரு. புரட்சி தலைவர் அந்த வீட்டில் வந்து குடியிருக்காரு. யாரு கூட? புரட்சி தலைவர், அவர் மனைவி, புரட்சி தலைவருடைய அண்ணன் சக்கரபாணி, அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைங்க எல்லாமே ஒரு 10 பேர் அந்த வீட்டில் குடியிருக்காங்க. நல்லா கவனிக்க. இப்போ இந்த 10 பேர் குடியிருக்காங்கன்னா 250 ரூபா 300 ரூபா அந்த டைம்லேயே வாடகை கொடுக்குறாங்க. அப்போ இந்த வீட்டுக்கார், இந்த ராமன் இருக்காருல அட்வொகேட்டு, திமுக காரு, இவருடைய அப்பா ரிட்டையர்டு ஜட்ஜு, அவர் சொல்கிறாரு, புரட்சி தலைவரை கூப்பிட்டு எம்ஜிஆரையும் அவருடைய அண்ணன் சக்கரபாணியும் கூப்பிட்டு, வாங்கப்பா அவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அண்ணன் தம்பி 2 பேரும் ஒன்றா ஒற்றுமையாக இருக்கீங்க,
எது செஞ்சாலும் ஒன்றா செய்கிறீங்க, எது செஞ்சாலும் ஒருத்தர் கலந்துக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுட்டு ஒரு முடிவு எடுக்கிறீங்க. ரொம்ப அருமையான பையனா இருக்கீங்கப்பா. ஒருத்தருக்கு கோவிக்க மாட்டேன்றீங்க. குடும்பத்தை நல்லா நடத்திட்டு வரீங்க. கஷ்டப்பட்டாலும் கரெக்டாக இருக்கீங்க. மகிழ்ச்சியாக பணம் நிறையா வச்சுருந்தாலும் கரெக்டாக இருக்கீங்க. உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இனிமேல் வாடகை கொடுக்க வேணாம், என் வீட்டை நீங்களே வாங்கிக்கங்கன்றார். புரட்சி தலைவருக்கு ஒரே அதிர்ச்சி. 250 ரூபா கொடுத்து வாடகை கொடுக்கவே எங்களால் முடியாது இருக்க சூழ்நிலையில் வீட்டை எப்படிங்க நாங்கள் வாங்கிக்கிறது அப்படின்றாப்புல. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறது ரொம்ப உண்மைதான், நீங்கள் வீட்டை வாங்க முடியாது, ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு படத்துலையும் நீங்கள் நடிக்கிறீங்கல்ல, நடிக்கிற படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. 5000 கொடுப்பாங்க, 10,000 கொடுப்பாங்க. அப்போ அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க. நான் அதை உங்கள் வீட்டுக்கு வருமானம் வச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு பக்கம் வாடகை, ஒரு பக்கம் வருமானம். ஸ்டாப். நீங்கள் அந்த மாதிரி வாடகை கொடுக்குறது ஒரு வாடகையாகும், நீங்கள் அட்வான்ஸாக கொடுக்குற பணத்தை வீட்டுக்கு அட்வான்ஸ் ஆகும் நான் குறிச்சிக்கிறேன். அப்போ ஒரு டைமில் எவ்வளோ பணம் இந்த வீட்டுக்கு வாங்கிட்டேனோ அப்போ வீட்டை உங்கள் பேரில் கிரயம் பண்ணிடுவோம் அப்படின்னா. எம்ஜிஆருக்கும் சக்கரபாணி சாருக்கும் ஒரே மகிழ்ச்சி. பாருங்க, அந்த சென்னையில் பாருங்க, நம்மளுக்கு ஒருத்தர் வீடு கொடுக்க வரேன்னு வராரு பாருங்க. அப்போ புரட்சி தலைவரும் சக்கரபாணி சாரும் பெரிய அளவில் நடிக்கலை, அவங்க பெரிய அளவில் சம்பாதிக்கலை. அப்போதான் முன்னேறி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 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 ஸ்டேஜ்லேருந்து ஒரு படிக்கட்டு கால் வச்சுருக்காங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, அவங்க அந்த பெரியவர் சொல்கிறாரு, ஜட்ஜு வெங்கட்ராமன்றவர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் பார்க்குற பார்வையிலே ஒருத்தனுக்குள்ள அந்த இதை கண்டுபிடிக்கிறது. விஷன் இஸ் த ஆர்ட் ஆஃப் சீயிங் இன்விசிபிள் இன்டு அதர்ஸ். விஷன் இஸ் த ஆர்ட் ஆஃப் சீயிங் இன்விசிபிள் இன்டு அதர்ஸ். ஜோனத்தன் ஸ்விஃப்ட் என்ற அறிஞர் சொல்றாரு, பார்க்கும் பார்வை என்பது அது ஒரு கலை. அது மற்றவர்களிடம் மறைந்திருக்கும் மகோன்னதமான திறமையை வெளிப்படுத்துவது. இந்த அண்ணன் தம்பி 2 பேரையுமே பார்த்ததுமே இந்த ஜட்ஜு இருக்காரு பாருங்க, ரிட்டையர்டு ஜட்ஜ் ஐயர், பிராமின். அவங்க பிராமின் சாதாரணமாக மத்தாலும் நம்ப மாட்டாங்க, எவ்வளோ கெடுபடியா இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. அவர் புரட்சி தலைவரை பார்த்துட்டு, பின்னாடி பெரிய ஆளா வருவான் இந்த பையன், நீ பின்னாடி பெரிய ஆளா வருவ, அப்போ உனக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த இதெல்லாம் சாதாரணமா இருக்கும். இந்த வீட்டுக்கு பணம் கொடுக்கறத நம்ம யோசித்தோம், இன்னைக்கு பாரு கோடி கணக்கில் அதான் நடந்தது உண்மையிலேயே. ஆனா அவர் சொல்றாரு அந்த பெரியவர், நீ கிடைக்கிற பணத்தை கொடுப்பா, நான் வரவு வச்சுக்கிறேன்ப்பா, ஒரு டைம்ல வீட்டை உங்க பேர்ல பத்திரம் பதிஞ்சிருவேன்ப்பான்னு. அதே மாதிரி அந்த வீட்டை பத்திரம் பதிஞ்சு கொடுத்துட்டாரு எம்ஜிஆருக்கு. பணத்தை வந்துருச்சு எம்ஜிஆருக்கு. அப்புறம் டாப் கிளாஸ்ல வந்துட்டாரு, புரட்சி தலைவர் தான் வந்துட்டாரு. இப்ப இந்த புரட்சி தலைவர் சக்கரபாணி சாருடைய வீட்டு பிள்ளைகளும் இந்த அட்வொகேட் நான் சொன்னேன் பாருங்க, வெங்கட்ராமனுடைய மகன் ராமன், இந்த மோகனராமன், இந்த பொண்ணோட அப்பா காமெடியா நடிக்கிற இந்த பொண்ணு, சந்தானத்துல எல்லாம் காமெடியா நடிக்க ஒரு குண்டா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட அப்பா எல்லாம் சின்ன பிள்ளைகளை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க ஒன்னா விளாடுறாங்க, ஜாலியா விளாடுறாங்க. சேச்சான்னு தான் கூப்பிடுறாங்க. யாரு? சக்கரபாணி சார் இருக்காருங்க, அவரெல்லாம் அவங்க எம்ஜிஆரை சித்தப்பாவுக்கு சேச்சான்றாங்க, இந்த பையனும் சேச்சான்றாப்புல. எல்லாருக்கும் ஜாயமான் வாங்கி கொடுக்கறது, பிஸ்கட் வாங்கி கொடுக்கறது, நல்லா ஜாலியா இருக்கிறது எம்ஜிஆர் இருந்துகிட்டு இருக்காரு. இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு தெரியும், 67ல் எம்ஆர் ராதா சுட்டுட்டாங்க. எம்ஆர் ராதா சுட்டுட்டா எம்ஜிஆர் அப்போ ராமவரம் தோட்டத்துக்கு போயிட்டாரு. எம்ஜிஆர் வீடு அப்போலாம் பெரிய ஆளாகி தோட்டத்துக்கு போயிட்டாரு. அப்போ அந்த தோட்டத்துக்கு போகும்போது எம்ஆர் ராதா எம்ஜிஆரை சுட்டுட்டு அவரும் அவரை சுட்டுக்கிட்டாரு, அவரை மண்டையில சுட்டுக்கிட்டாரு. புரியுதா உங்களுக்கு? எம்ஜிஆரை சுட்டுட்டாரு 3 குண்டு, அவரும் மண்டையில சுட்டுட்டு அவரும் விழுந்துட்டாரு. இப்ப அந்த வாசுன்ற ஒருத்தர் அப்ப அந்த டைம்ல பெட்டால்தான் பிள்ளையான்ற படத்தை எடுக்கிற ப்ரொடியூசர், அவர் தான் எம்ஜிஆர் வீட்டுக்கு எம்ஆர் ராதா அவர் தான் போய் பேச போனவங்க. அவர் எம்ஜிஆரை அப்படியே ரத்தத்தோட ஜீப்ல எடுத்து போட்டு அந்த கண்ணையும் எடுத்து போட்டு நேர அந்த வக்கீல் வீட்டுக்கு வர்றாரு. யார் வீட்டுக்கு? இந்த எம்ஜிஆரை குடி வச்சு வீடு கொடுத்தாங்க பாருங்க, இந்த வக்கீல் ராமன் வீட்டுக்கு வராரு எம்ஜிஆர். ஏன்னா எந்த வக்கீல் லீகல் சம்பந்தமான விஷயங்களையும் அவர்கிட்ட தான் புரட்சி தலைவர் கேட்பாராம். அவர் திமுக கட்சிக்காரு, அவர் வீட்டில் எம்ஜிஆர் குடியிருந்திருக்காரு, அண்ணன் தம்பியா 2 பேரும் பழகுறாங்க, நீ வா போன்னு பேசுற அளவு பேசுறாங்க. இப்போ எம்ஜிஆர் அவர் வீட்டுக்கு போறாரு. அவர் வீட்டுக்கு போய்
சுடப்பட்ட உடனே ரத்தத்தாரையோடு அங்கே போன உடனே ஜீப் அங்கே போய் நின்ன உடனே அந்த ராமன்ற அட்வொகேட் வந்து அந்த நேரம் பார்த்து டெல்லி போயிட்டாரு. நல்லா தெரிஞ்சுங்க, டெல்லி போயிட்டாரு. அவங்க ஒய்ஃபு, இந்த பையன், இந்த ஆனந்த, இந்த மோகனராமன் இவங்கெல்லாம் வீட்டில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த எம்ஜிஆருடைய அன்னை மயங்கி இவங்கெல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்குலாம் ஆச்சரியமா இருக்கு, என்னடா அது, யார் பாது அப்படின்னு பார்த்தா புரட்சி தலைவரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய், ராயப்பேட்டை ஸ்டேஷனில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்டாங்க. இப்போ எம்ஜிஆர் அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, எம்ஆர் ராதவ் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, புரட்சி தலைவருடைய தொண்டர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாருமே எம்ஜிஆர் புரட்சி தலைவரை சுட்டவன் வந்து இந்த ராம வீடு தான், இந்த வீட்டில் உள்ளவன் தாண்டா வக்கீல், இவன் தாண்டா சுட்டிருக்கான், இங்கே தாண்டா வந்தாரு அப்படின்னு எல்லாரும் வந்துட்டாங்க. அவரை அந்த ராமன் அவரை அடிச்சு காலி பண்றதுக்கு எல்லாம் கல், கட்டை, கத்தி, கடப்பாறையோட. அப்புறமேட்டு அந்த ராமன்றவருடைய அட்வொகேட்டோடைய ஜூனியர் போய் ஸ்டேஷனில் போய் 4 போலீஸை சொல்லி, 4 போலீஸ் வந்து யாரும் இல்லையான்னு மைக்கை போட்டு, மைக்கு மேலே ஜீப்பு மேலே ஏறி, இன்ஸ்பெக்டர் ஏறி, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, இந்த வீட்டில் உள்ள ஒரு வக்கீல், இந்த அட்வொகேட் ராமனும் புரட்சி தலைவரும் நெருங்கிய நண்பர்கள். இந்த சம்பவத்தை வந்து சொல்றதுக்காக தான் புரட்சி தலைவர் இங்கே வந்தாரே ஒழிய இந்த துப்பாக்கி சூட்டுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால சுட்டவர் வேற ஆளு, நீங்க இங்க வந்து தவறுதலா யாரும் எந்த முடிவு எடுத்துடாதீங்கன்னு சொல்லி சொன்னதுனாலதான் கட்சிக்காரங்க பூரா கம்பு கல்ல கீழே போட்டு இல்லையாம்டா வேற ஆள்றா அப்படின்ட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா அந்த 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 மோகனராமனே சொல்றாரு, எங்க வீட்டை அடிச்சு நொறுக்கிருப்பாங்க 50 பேரும், 50 பேர் வந்து கும்பிட்டுட்டாங்க, கொண்டனும்டா அன்னைக்கு அவனா அப்படின்னு. அப்புறம் தான் புரட்சி தலைவர் வந்து எல்லாரும் அமைதி காக்கணும், தயவுசெய்து இது வந்து எனக்கு அவருக்கு நடந்த பிரச்சனை, நீங்க இதை வந்து இதில் ஈடுபட்டுக்கிறாதீங்க, இதுல ஈடுபட்டு நீங்க வந்து எது வம்பு வழக்கில் சிக்கிறாதீங்க, அப்புறம் அது ஒரு பெரிய வழக்கா போயிடும். உங்களை காப்பாத்துறது, அதுல இருந்து உங்களை விடுவிக்கிறது அது ஒரு பெரிய விஷயமா போயிடும். அதனால இது இப்படியே இருக்கட்டும், இதோட விட்டுருங்க, யாரும் எல்லாம் அமைதிக்காரங்கன்னு புரட்சி தலைவர் சொல்லி இது அமைதியாயிடுச்சு. ரைட்டா? இப்போ பாருங்க எப்படி காலத்தின் கோலம் பாருங்க. அந்த வீட்டில் போய் குடியிருந்து அந்த வீட்டையே வாங்கி அப்புறம் பெரிய ஆள் ஆன உடனே புரட்சி தலைவர் வந்து அப்போ அப்புறமேட்டு இந்த துப்பாக்கி சூடெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் புரட்சி தலைவர் வந்து உங்களுக்கு தெரியும் சிஎம்மாவே ஆயிட்டாரு. அப்படி சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த வீட்டுக்கு அடிக்கடி வருவாராம். இந்த மோகன்ராமன் வீட்டு, இந்த அட்வொகேட் வீட்டுக்கு அடிக்கடி வருவாராம். ஃபோன் பண்ணிட்டு, நான் அந்த மாதிரி வீட்டுக்கு வரேன், காலைல டிஃபன் சாப்பிட வரேன், டீ சாப்பிட வரேன் அப்படின்னு வருவாராம். ஆனால் அவங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, புரட்சி தலைவர்கிட்ட உள்ள ஒரு உயர்ந்த குணத்தை பாருங்க. நீ எதுக்கு நான் அதை சொல்றேன் இந்த ஹிஸ்டரியனா, புரட்சி தலைவருடைய உயர்ந்த குணத்தை பாருங்க. அவர் வந்து காஃபி டீ குடிக்க மாட்டார். பிராமின் வீட்டில் அழகான காஃபி போடுவாங்க, திக்கா இருக்கும். என்ன காஃபி, அழகான காஃபி போடுவாங்க, வாசனை கம்மான்னு இருக்கும். ஆனால் தலைவர் காஃபி குடிக்க மாட்டார், டீயும் குடிக்க மாட்டார். அப்போ என்ன குடிப்பார்? ஹார்லிக்ஸ் குடிப்பார். இப்போ அந்த வீட்டில் போய் ஹார்லிக்ஸ் கிரீன் இல்லைன்னா அவங்களுக்கு எவ்வளோ அவமானம். அதனால புரட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு, நல்லா அவர் அந்த அந்த மோகன்ராமன் சொல்றாரு, எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தலைவர் ஹார்லிக்ஸை வாங்கிட்டு வந்து, டிரைவர் வந்து தலைவர் வீட்டுக்குள்ள நுழைகிறாருல, டிரைவர் பின்னாடி வந்து வேலைக்காரமாட்ட வந்து இந்தாங்க தலைவருக்கு ஹார்லிக்ஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு கொடுத்துருவாரான். தலைவர் உள்ள போய் உட்காந்துட்டு ஹார்லிக்ஸ் போடுங்க அப்படின்னு பாரு, அந்த அம்மா கரெக்டா ஹார்லிக்ஸ் போட்டு வந்துருவாங்களா? எப்படி பாருங்க. விருந்தினராக போன வீட்டில் விருந்து கொடுக்குறவங்க, ஐயோ இந்த வீட்டில் ஹார்லிக்ஸ் இல்லையே அப்படின்னு வருத்தப்படக்கூடாதுன்ட்டு எவ்வளோ உயர்ந்த பண்பு பாருங்க. இதெல்லாம் யாருக்கு வரும்? இதெல்லாம் யாருக்குமே வராதுங்க, மனிதனுக்கே வராது. மனிதனே போய் என்ன பண்ணுவான், நான் காஃபி குடிக்கிறேன்னா டீ குடிப்பேன்பா, டீ குடிக்கிறியான்னா பால் சாப்பிட்றேன்பா, பால் சாப்பிட்றியானா நான் காம்ப்ளான் குடிக்கிறேன்பா, பூஸ்ட் குடிக்கிறேன்பா. அந்த வீட்டில் அதெல்லாம் இருக்காது. அப்படி ஒரு பேருக்கு பேசுறது. ஆனால் தலைவரை பாருங்க, அப்படி உயர்ந்த பண்புகள் உள்ள அதெல்லாம் சொல்றாரு. இப்படிலாம் இருந்தாங்க, எங்களோட அவ்வளோ நல்லா பழகினாருன்னு. சரி, இப்போ இந்த புரட்சி தலைவருக்கு வந்து அந்த ரிட்டையர்டு ஜட்ஜு வந்து இந்த வீட்டை எழுதி கொடுத்துட்டாரு. எப்படி பாருங்க, வீட்டை எழுதி கொடுத்தா அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் அந்த ஜட்ஜு இறந்ததுக்கு அப்புறம் பல தடவை காரில் வரும்போது அந்த வீட்டில் வந்து அப்படியே உட்காந்து அந்த ஜட்ஜு ஐயா படத்தவே பார்த்துக்கிட்டு இருப்பாரான். அப்புறம் அந்த படத்தை கொடுப்பா அப்படின்னு மோகன்ராமன்ட்ட, அந்த படத்தை கொடு மோகன்ராமன், அந்த படத்தை கொடுன்னு சொல்லிட்டு போய்
பெரிய படமா வரைஞ்சிட்டு வந்தாராமோ, ஆள் உயரத்துக்கு 6 அடிக்கு போர்ட்ரைட் மாதிரி. இப்போ நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, பெரிய மன்னர்கள், பெரிய ராஜாக்கள், அவங்க படத்தை பெயிண்டிங் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? போட்டோ மாதிரி இருக்கும், பெயிண்டிங் மாதிரி இருக்கும். பார்த்தாலே அப்படியே கும்பிடுற மாதிரி இருக்கும், ஜெகஜோதியா இருக்கும். அப்படி பெயிண்டிங் பண்ணிட்டு வந்து அந்த வீட்டில் வச்சு அதுக்கு முன்னாடி அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பாங்க, தியானம் பண்ற மாதிரி. ஏன்னா ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்த புரட்சி தலைவர்கிட்ட நம்பிக்கை வச்சிருக்காரு அந்த பெரியவர். நீ ஒரு பெரிய ஆளா வருவ, இந்த வீட்டை நீ பணம் கொடுத்து வாங்குவ, இதை விட பணத்தை அதிகமான அளவுல நீ சம்பாதிப்ப. எப்படி பாருங்க, அதான் நான் சொன்னேன், ஒருத்தரை பார்க்கும்போது அவருக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறான் பாருங்க. அதுதான் பார்வை, கெட்ட பார்வை இல்லை. ஒருத்தனை பார்த்ததான் அசூயா பார்க்கறது இல்லை, அவதூறா பார்க்கறது இல்லை, காம பார்வையா இல்லை, கோபப்பட்டு பார்க்கறதா இல்லை, கொடூரமா பார்க்கறது இல்லை. இவன் பெரிய ஆளா வருவாரியா, இவன் முகத்துல எழுதி ஒட்டியிருக்கியா, முகத்துல ராஜாக்களை தாண்டவ மாடுது, முகத்துல லட்சுமிகளை தாண்டவ மாடுதுன்னு இந்த பெரிய ஒரு ஆரம்பத்திலேயே சொன்னார். அதன் விளைவுதான் இப்ப புரட்சி தலைவர் வந்து இன்னைக்கு அந்த வீடை வாங்கி இன்னைக்கு டாப்ல இருக்காரு சென்னையிலே. அப்படியே தமிழ்நாட்டிலே பெரிய ஆளா இருக்காரு, நம்பர் 1 இருக்காரு. அப்புறம் படங்கள் பூரா கோடி லட்சக்கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த காலத்துல மக்கள் பட்டி தொட்டியெல்லாம் வண்டி கட்டிக்கிட்டு வந்து, சோறு கட்டிட்டு வந்து, முதல் நாள் நைட்டே தேட்டர்ல படுத்து காலையில டிக்கெட் எடுத்து படம் பார்த்துட்டு அப்புறம் ஊருக்கு போறாங்க. ஒரு படத்தவே ஒரு ஆள் 10 தடவை பார்க்குறாரு, 20 தடவை பார்க்குறாரு. பார்க்க 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 அவங்களுக்கு புரட்சி தலைவரை படம் பார்த்தா இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருக்கு நிறைய பேருக்கு. சரி, இப்ப பாருங்க எவ்வளோ உயர்ந்த ஒரு மனிதனா அவரும் பார்க்குறாங்க, இவங்க பழகிருக்காங்க பாருங்க. சரி, இந்த நேரத்தில் புரட்சி தலைவர் வந்து சாதாரணமாக குடியிருக்கும் போது அவருடைய அன்னை மயங்களோட ஏவிஎம் சரவணன் உங்களுக்கு தெரியும். ஏவிஎம் மையப்ப செட்டியார் காரைக்குடியில தான் ஸ்டுடியோ வச்சிருக்காரு. அப்புறமேட்டு காரைக்குடியில வச்சா சரியில்லை, நம்ம சென்னையில தான் வைக்கணும், எல்லாரும் இப்போ சென்னையை தான் நோக்கி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னையை நோக்கி ஏவிஎம் ஸ்டுடியோ வைக்கிறாரு. சென்னையில தான் அன்னைக்கு ஸ்டுடியோஸ் பூராமே, தென்னிந்தியாலேயே சென்னையில தான் ஸ்டுடியோ இருக்கு. இந்த சென்னையில தான் வந்து தெலுங்கு படமும் எடுக்கிறாங்க, கன்னட படமும் எடுக்கிறாங்க, மலையாள படமும் எடுக்கிறாங்க. எல்லா படமும் சென்னையில தான் எடுக்கிறாங்க. இப்போ உதாரணமா ஏவிஎம்ல ஒரு 7 ஃப்ளோர் 10 ஃப்ளோர் இருக்குன்னா ஒவ்வொரு ஃப்ளோர்ல ஒவ்வொரு மொழி படம் எடுக்கிறாங்க. இப்போ இந்த ஏவிஎம் மையப்ப செட்டியார் காரைக்குடியில இருந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி ஒரு இடத்த வாங்கி அந்த ஏவிஎம் ஸ்டுடியோவை கட்டுறாரு. இப்போ இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவை கட்டினா இந்த ஏவிஎம் மயங்க வந்து 4 பேர், குகன், சுப்பிரமணியன், முருகன், ஏவிஎம் சரவணன் ஒருத்தர். இந்த ஏவிஎம் சரவணன் யாருன்னா நம்மளுடைய புரட்சி தலைவருடைய அன்னை சக்கரபாணியோட மயங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு. இவங்க எல்லாம் அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால வெளியே சுற்ற வேண்டியது, அடையாறு ஆலமரத்தை பார்க்க வேண்டியது. அடையாறு ஆலமரத்தை பார்த்த உடனே அடையாறுல தான் புரட்சி தலைவர் குடியிருக்காருன்னொடனே புரட்சி தலைவர் வீட்டுக்கு வந்துட வேண்டியது. வீட்டுக்கு வந்தால் புரட்சி தலைவர் வேஸ்ட் கட்டி கட்டி முடி கிட்டியெல்லாம் பெருசாக இருக்கு. அப்போ இருக்கிற முடி இது பால் கட்டு ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா தோட்டிட்டா, என்னப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தரையும் பார்த்து பேசிக்கிட்டு இருப்பாரான். அப்போ அந்த அப்பயே சரவணன்றவருக்கு புரட்சி தலைவர் மேலே ஒரு அபிப்பிராயம். இப்போ புரட்சி தலைவர் பெரிய நடிகராக வந்துட்டாரு. இந்த சரவணனும் அவங்க அப்பா கூட தொழிலுக்கு வந்துட்டாங்க. அப்போதான் அவங்க சொல்றாங்க, எப்பா புரட்சி தலைவர் வச்சு ஒரு பெரிய படம் எடுக்கணும்ப்பா பேனர்ல. ஏன்னா அவங்க அப்பா எப்பயுமே அன்பே வேலை என்ன அது ஏவிஎம் மையப்ப செட்டியாரை பொறுத்தளவுல அவர் ஒரு பிறவியிலே கோடீஸ்வரன். அதனால அவங்க என்னன்னா காரைக்குடி செட்டியாரு அவங்க என்னன்னா படம் தான் அவங்களுக்கு, கதை தான் அவங்களுக்கு ஹீரோ. படத்துக்கு ஏற்ற கதைக்கு ஏற்ற ஹீரோயினை போடுவாங்க, இல்லைன்னா போடுவாங்க, மியூசிக் யாருன்னு போடுவாங்க. ஹீரோ ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க படம் எடுக்க மாட்டாங்க. அந்த ஹீரோவை அப்படி வளர்த்து விட மாட்டாங்க. ஆனா இந்த மேட்டர்ல மட்டும் எம்ஜிஆருக்காக இவங்க இந்த சரவணன் சொல்றாரு, எப்பா புரட்சி தலைவரை வச்சு ஒரு படம் எடுக்கிறோம்ப்பா, எப்படி பர்சனாலிட்டிப்பா அப்படின்னு, புரட்சி தலைவரை வச்சு படம் எடுத்தா பெரிய பட்ஜெட் படம் எடுப்போம்ப்பா அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. எடுத்து அந்த படம் தான் அன்பே பயங்கரமான நேமாச்சு புரட்சி தலைவர் வச்சு. இப்போ இந்த படம் சக்கப்போடு போடுது. ஏவிஎம்முக்கும் புரட்சி தலைவருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். புரட்சி தலைவர் எப்பயுமே பட விஷயங்கள்ல ஈடுபடுறது, படத்துல ஒரு 10 படத்துல வந்து யார் நடிகர்கள்னா இவரே ஃபில்லப் பண்ணுவார், இந்த நடிகர்னு. ஆனா இந்த படத்துல மட்டும் புரட்சி தலைவர் வந்து எல்லாமே ஏவிஎம் செட்டியார் யாரை போடுறாரோ, யார் மியூசிக்கோ, யார் பாட்டோ,
எல்லாமே அவரே செய்யட்டும், நான் எதுலேயும் தலையிட மாட்டேன் அப்படின்னு அவருக்கு அந்த அந்த ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாருக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து அவ்வளோ உயர்வு கொடுத்து அந்த படத்தில் நடிச்சு கொடுத்துருக்காருன்னா பாருங்களேன். சரி, அதில் தான் அந்த ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அந்த பாட்டு அந்த ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஹிட்டான அந்த பாட்டு. சரி, இப்போ இது வந்து ஏவிஎம் குரூப் இது. அந்த டைமில் புரட்சி தலைவர் இதில் கோடம்பாக்கத்தில் நிறைய பேர் சினிமாவில் நடித்தவங்க, சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கவங்க, துணை நடிகருங்க, அந்த மேக்கப் மேனு, அந்த லைட் பாய், எலக்ட்ரீஷியனு, இவங்களுக்கெல்லாம் சரியான தங்குறதுக்கு வீடு கிடையாது. அப்போ யார் யார் புரட்சி தலைவரை கேட்குறாங்களோ, தலைவரை எனக்கு வந்து வீடுன்னு கேட்குறாங்களோ எல்லா பேருக்கும் புரட்சி தலைவர் அந்த பக்கம் வந்து இடம் வாங்கி வீடு கட்ட கொடுக்குறாங்க. இங்கே வீடு கட்டுறாங்க, இந்த ஏரியா டெவலப் ஆகும், நீ வந்து ஒரு பணத்தை போட்டு ஒரு வீடை கட்டு, அப்புறம் கடனை வாங்கினாலும் வேற எதை கட்டு அப்படின்னு எல்லாருக்கும். அதாவது முழு பணத்தையும் கொடுக்க முடியாது, ஒரு வீடு கட்டுறதுக்குரிய முழு தொகையும் ஒரு ஆளுக்கு கொடுக்க முடியாது. அவர் வீடு கட்டுறதுக்குரிய எல்லா உதவியும் செய்யறது. இப்போ ஒரு இடத்துல ஒருத்தர் வீடு விற்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஃபோன் போட்டு இந்தவங்களுக்கு ஒரு 5 பேருக்கு வீடு கொடுங்க அப்படின்றது. ஒருத்தர் வந்து இந்த மாதிரி முன்னாடி வீடுனா முன்னாடி வீடு கொடுங்க அப்படின்றது. அப்புறமேட்டு அந்த கோடம்பாக்கத்துலேயே அதுக்காகவே ஒரு பள்ளிக்கூடம். இந்த கோடம்பாக்கத்தில் உள்ள பிள்ளைகள்லாம் அந்த பள்ளிக்கூடத்தில் தான் போய் படிக்கணும். இன்னைக்கு வந்து நீங்கள் எலக்ட்ரீஷியனாக இருக்கீங்க, லைட் பாயாக இருக்கீங்க, மேக்கப் மேனாக இருக்கீங்க, டச்சப் பாயாக இருக்கீங்க, ஸ்டுடியோவில் தண்ணி தூக்கி கொடுக்குறவங்க, வாட்ச்மேனு, என்னென்னமோ வேலையெல்லாம் பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்புறமா உங்கள் பிள்ளைய வந்து சினிமாவை நம்ப வேணாம். சினிமா வந்து ஒரு காலகட்டத்தில் வேற மாதிரி ஆயிரும். அப்போ உங்கள் பிள்ளைய வந்து சினிமாவில் நடிக்காமல் இருக்கணும்னா, சினிமாவை நம்பாமல் இருக்கணும்னா போய் பாரு. நம்பாமல் இருக்கணும்னா நீ போய் நீங்கள் படிக்கணும், படித்தாதான் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகளை பூரா படிக்க வைக்கிறது. யார் என்ன படிக்கிறீங்க, யாரை பார்த்தாலுமே கேட்குறது. உன் அப்பா என்ன பண்ணுறாரு, சினிமா லைனில் இருக்காரு, நீ என்ன செய்கிற, படிக்கிற, ரைட்டு, படித்தாதான் முன்னேற முடியும். புரட்சி தலைவருக்குள்ள அக்கறையை பாருங்கள். ஏன்னா தான் படிக்கலை, 3ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தார். ஒருவேளை உணவு சாப்பிட முடியல அப்படின்றதுனால தான் அவங்க அம்மா கொண்டு போய் ட்ராமா ட்ரூப்பில் போய் சேர்த்து விட்டாங்க, பாய்ஸ் கம்பெனியில் சேர்த்து விட்டாங்க. எப்படி பாருங்கள், தனக்கு மாதிரி கஷ்டங்கள் மற்றவங்களுக்கும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக மற்றவங்க எல்லாரையும் சரியான திசையில் வழிநடத்துகிறவர்னா அவர் தான் புரட்சி தலைவர். உங்களுக்கு இதெல்லாம் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட போதும்னு நினைக்கிறேன். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், வாட்சிங் ஹவர்ஸை கூட்டுங்க. நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இப்படி ஒரு மனிதர் இருந்தார், ஒரு வள்ளல் இருந்தார், வாழ்ந்தார், நம்ம கூட இருந்தார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் புரட்சி தலைவரை பற்றி வெளிப்படுத்துங்க. ஏன்னா நிறைய பேர் வேற ஆளுகளை வந்து பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, என் வாட்சிங் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.